விஜயின் அலையால் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள் மாவட்ட வாரியாக ரிசல்ட் இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக வெற்றிக்கழகம் இந்த தேர்தலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக என இரண்டு பெரிய கட்சிகளும் ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றன. தேர்தல் முடிவுகளில் தாவேகாவின் அதிகம் தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் மாவட்ட வாரியாக எந்த கட்சி எந்த மாவட்டத்தில் தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற விவரங்கள் இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் மதுரை பொறுத்தவரை திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருந்த சென்னை மற்றும் மதுரையை தமிழக வெற்றிக் கழகம் பெருவாரியான இடங்களுடன் கைப்பற்றியுள்ளது. திமுகவின் சரிவு பொறுத்தவரை பல மாவட்டங்களில் திமுக ஒற்றை இலக்க இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் 14 இடங்களை தாவேகாவிடம் இழந்துள்ளது. இது 1991 காலத்தை பிரதிபலிப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். அதே போல கொங்கு மண்டலத்தில் திமுக அமைச்சர்கள் பலரும் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளன. திருவள்ளூர் பொறுத்தவரை இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் தாவேகா மற்றும் அதிமுகவிடம் திமுக இழந்திருக்கிறது. தாவேகா 9, அதிமுக 1. நாமக்கல் மாவட்டம் பொறுத்தவரை இங்கு 5 தொகுதிகளையும் தாவேகா மற்றும் அதிமுகவிடம் திமுக பறிகொடுத்துள்ளது. தாவேகா 5, அதிமுக 1. சேலம் பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டையான சேலத்தில் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இங்கு அதிமுக 7 இடங்களையும் தாவேகா 4 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. அடுத்தது ஈரோடு மற்றும் செங்கல்பட்டு பொறுத்தவரை இந்த 2 மாவட்டங்களிலும் திமுக ஒரு தொகுதியை கூட பெறவில்லை. தாவேகா மற்றும் அதிமுக மட்டுமே இங்கு வெற்றி பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் மற்றும் சிவகங்கை பொறுத்தவரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து இடங்களையும் தமிழக வெற்றிக் கழகமே முழுமையாக கைப்பற்றி உள்ளது. வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் முக்கிய பகுதியான இங்கு திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தர்மபுரி மற்றும் அரியலூர் பொறுத்தவரை தர்மபுரியில் 4 இடங்களை அதிமுகவும் 1 இடத்தை தாவேகாவும் பெற்றுள்ளது. அரியலூரில் உள்ள 2 இடங்களையும் அதிமுகவே வென்றுள்ளது. சேலம் வடக்கு, நாமக்கல், ஈரோடு என பல மாவட்டங்களில் சிட்டிங் அமைச்சர்கள் தோல்வியடைந்திருக்கின்றன. இந்த மண்டலத்தில் அதிமுக தனது செல்வாக்கை பல இடங்களில் தக்க வைத்துக் கொண்டதுடன் புதிய தரமான தாவேகாவும் கணிசமான வாக்குகளை பிரித்தது திமுகவிற்கு பெரும் இழப்பாக அமைந்தது. திருச்சியிலும் திமுகவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் இனியோ இருதயராஜ் தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் தோல்வியடைந்தார். மத்திய மண்டலத்தில் திமுகவின் பலமான இருந்த மாவட்டங்களிலும் தாவேகா ஊடுருவியுள்ளது. திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள புதுக்கோட்டை, கரூர் போன்ற மாவட்டங்களில் திமுகவின் வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்து தொகுதிகள் கைவிட்டு போயுள்ளன. தென் மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. குறிப்பாக மதுரை, தேனி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் திமுகவின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டுள்ளது. இங்கு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த வாக்குகள் மற்றும் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி திமுகவை 2ஆம் இடத்திற்கு தள்ளியுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அவிநாசி, தனி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் திமுக கூட்டணி தோல்வியடைந்து உள்ளது.
மறுபுறம் சேலம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் அதிமுக தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதேபோல நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் உதகமண்டலம் தொகுதி ஒரு இடத்தை பாஜக பெற்றுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது. இதில் தாவேகா பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2வது இடத்தையும் அதிமுக 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. தாவேகாவின் இந்த வெற்றி நாடு முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏக்கள் சென்னை சென்றுள்ளனர். ஆட்சி அமைக்கும் வரை அவர்களை சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைப்பதற்கு தாவேகா தலைமை ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இதில் தாவேகா பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2வது இடத்தையும் அதிமுக 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. அந்த வகையில் தாவேகா 108 தொகுதிகளில் வென்றுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் தாவேகாவுக்கு கிடைக்காததால் கொங்கு சட்டசபை உருவாகியுள்ளது. பெரும்பான்மை பெறுவதற்கு தாவேகா என்ன செய்ய போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காங்கிரஸ், பாஜக, விசிகா ஆகிய கட்சிகளின் ஆதரவை தாவேகா கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தையிலும் தாவேகா ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதனால் தேர்தலுக்கு பிறகும் அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. அதே சமயம் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி தாவேகா தலைவர் விஜய் ஆளுநருக்கு இமெயில் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் தாவேகா வேட்பாளர்களை விஜய் சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லியிருந்தார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏக்கள் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகம் சென்றுள்ளனர். வெற்றி சான்றிதழுடன் தாவேகாவினர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். தாவேகா மேற்கொள்ளவுடன் அடுத்த கட்ட பணிகள் குறித்து விஜய் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தேர்தலின் போதே தாவேகா வேட்பாளர்கள் அதிமுக, திமுகவிடம் டீல் பேசியதாக புகார் எழுந்தது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா அறிவித்த வேட்பாளரின் வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது. அதே சமயம் ஆட்சி அமைக்கும் வரை தாவேகா வேட்பாளர்களை மற்ற கட்சிகள் அதிகம் செலுத்தி பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். இதனால் சென்னை சென்றுள்ள தாவேகா எம்எல்ஏக்களை சென்னையிலேயே தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்களை தங்க வைக்க திட்டமிட்டுள்ளன. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி அமைப்பதற்கு தாமதமாகலாம் என்பதால் தாவேகா இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.